குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மணி வந்து 9:30 மணி ஆகுது. இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன்னு சொல்ல முடியாது, முழிச்சிட்டேன். ஒரு 8 மணிக்கெல்லாம் முழிச்சிட்டேன். ஆனா வந்து பெட் அவுட்டு எந்திரிக்கவே இல்லை. ஆக்சுவலா இங்க வந்து காலையில வந்து பெருசா ஒன்னும் சமையல் செய்யற வேலையே கிடையாது. ஏதோ பிரெட் ஏதோ ஒண்ணு ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்து பால்ல வந்து கொஞ்சம் சுகரை போட்டு ஹீட் பண்ணிக்குவேன். அவன்ல ஹீட் பண்ணிட்டு இந்த மூஸ்லின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, நட்ஸ் எல்லாம் போட்டது, அதை வந்து அந்த பால்ல மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டுருவேன். இன்னைக்கு வந்து சண்டே வேற. பையன் வந்து எழுந்திரிச்சு போற சத்தம் கேட்டுச்சு முன்னாடியே. அவன் இன்னைக்கு சமையல், நம்மள இன்னைக்கு விட மாட்டாரு சமையலுக்கு. அவர் தான் இன்னைக்கு ஃபுல் சமையலும். நேற்று வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல இருந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன். அதை வந்து இன்னைக்கு பிரியாணி செய்யறேன்னு சொல்லியிருக்கான். வாசம் வந்துருச்சு, பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு காலையிலேயே. கீழே போய் பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்னு ஃபிஷ் வாங்கியிருக்கோம், அதையும் கிளீன் பண்ணி ஃப்ரை பண்ண போறான். இன்னைக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி வித் ஃபிஷ் ஃப்ரை, ரெண்டுமே அவர் தான் செய்ய போறாரு. என்ன செய்ய ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொன்னா, அப்புறம் இல்ல நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே நீனே செய்ய அப்படின்னு சொல்லி வச்சு எல்லாமே அவன் தான். இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இன்னைக்கு செம்ம டேஸ்டான சாப்பாடு. என் பையன் செம்ம டேஸ்டா சமைப்பாங்க, என்னை விட சூப்பரா இருக்கும் சாப்பாடுலாம். அதோட யாராவது சமைச்சு போட்டா நல்லாதான் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடுறதுக்கு, நம்மளே சமைச்சு சாப்பிடுறதுக்கு. வாங்க கீழே போய் என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு பாப்போம். முடி செய்விட்டு உட்காந்துருக்கீங்களாடி? சரி ஐயோ என்ன நல்லா இருக்காம வரல, மணி கட்டின மாதிரி. பிரியாணி வந்திருக்கான்னு பாக்கலாமா? இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணி வந்துருச்சா? அவ்வளவுதானா? அப்ப வந்து வேண்டியதானா? பிரியாணி போல போலான்னு உப்பு பத்தலையா? நான் சொல்றோமா? போய் சொல்றியா? வீடியோ தான் சொல்றியா? இல்ல கொஞ்சம் உப்புனா பத்தரா? செம்ம டேஸ்ட், சூப்பரா இருக்கு. பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க மத்தியானம் சூப்பர் பிரியாணி இருக்கு. பிரியாணி ரெடி. பேர் தான் எனக்கு ஞாபகம் மத்தி மீன் ஃப்ரை. எவ்வளவு குட்டி குட்டியா மத்தி மீன், எத்தனை மீன் சைஸுக்கு தான் இருக்கு. நான் இன்னைக்குதான் மத்தி மீன் சாப்பிட போறேன். சாப்பிட்ட ஓகேலாம் போட்டு வறுக்கிறா இருப்போம். மஷ்ரூம் பிரியாணி, மத்தி மீன் ஃப்ரை, தயிர் பச்சடி சாப்பிட போறோம். நீங்களும் சாப்பிட வாங்க எங்க வீட்டுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.